ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ராகவ் வந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அங்கே வந்துடுறாங்க. நம்மளுடைய அபி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே சுந்தரி வந்து இஷ்டத்துக்கு எப்போனாலும் போவா, எப்போனாலும் வருவா, இது சர்த்தரம் இல்லை நல்லா சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசினதும் அபிக்கோ எங்கேருந்து கோபம் வருதுன்னு தெரியாமல் பயங்கரமாக கோபப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து ராகவ் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு வந்து இங்கே பாரு ராகவ், நீ வந்து அபியை வந்து எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ற, அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி அபியை மதிப்பாங்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா நல்லா சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, இது எல்லாமே ரொம்ப தப்பு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசுறாங்க. உடனே ராகவ் நான் என்னுடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறேன், நான் இனி இப்படி பேசிக்க மாட்டேன், இனி அபி கிட்ட நான் மதிப்பு மரியாதையோட நடந்துக்கிறேன். உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கீங்களா, அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நீ அபியை எந்த அளவுக்கு காயப்படுத்துற, அதனால அபியோட மனசு எந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா இருக்கும், அவளும் ஒரு பொண்ணு தானப்பா, அதை பத்தி நீ யோசிக்க மாட்டிய நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராகவ் இனியாவது திருந்தி அபியை திட்டாம இருப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.